அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, அன்பு சொந்தங்களே, இன்றைய நடப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இன்றைய முதல் நிகழ்வாக நாம் பார்க்க இருப்பது பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட காலை உணவு திட்டம் இப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம் அடைந்துள்ளது. அந்த வகையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயனடைந்த மாணவ மணிகள் இப்பொழுது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையும் உள்ள மாணவர்களும் பயன்பட உள்ளார்கள். அதன் அடிப்படையில் 37,447 அரசு மாணவர்கள் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயன்பட இருக்கிறார்கள். இது திட்டம் நம்பர் 1. அதாவது திட்டம் நம்பர் 2 என்ன அப்படின்னா பயிர்க்கடன் தள்ளுபடி. இப்போ ஒரு விவசாயி கூட்டுறவுல லோன் வாங்கியிருக்காரு. இப்போ 75,000 பயிர்க்கடன் வாங்கியிருக்காருன்னா அந்த 75,000 அப்படியே தள்ளுபடி, ரைட்டா? இல்லை சார், 75,000க்கு மேலே அவருடைய பயிர்க்கடன் கூட்டுறவுல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் எவ்வளோ தள்ளுபடி அப்படின்னா 35,000 ரூபாய் மட்டும் தள்ளுபடி. அதான் பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றிய விஷயம், ரைட்டா? அதுக்கடுத்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இது 22/6/2026 முதல் அமலுக்கு வருது, ரைட்டா? அரசு மருத்துவமனையில் இது கிரிட்டீரியா என்னன்னா, இதுக்கு என்ன எப்படி இருந்தால் இந்த மோதிரம் வாங்க முடியும் அப்படின்னா, அதாவது ஒன்று அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தை பிறந்திருக்கணும். எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும்? 22/6/2026 அந்த பிறந்த குழந்தைகளுக்கு இந்த திட்டம் செயலாக்கம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் எப்போ அமலுக்கு வருது அப்படின்னா செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் அன்று இது நடைமுறைக்கு வர இருக்கிறது. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டில் தாய்மாமன் சீர் அப்படிங்கிறது ஒரு கலாச்சார நோக்கத்தில் ஒரு வழக்கத்தில் உள்ள ஒரு விஷயம். அந்த அந்த நோக்கத்தோட நம்முடைய தமிழக அரசு இந்த திட்டத்தினை செயல்படுத்த இருக்கிறது அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் கேட்கவே நல்லா இருக்குல்ல? தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் என்பது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்காக நம்முடைய அரசு ஒதுக்கியுள்ள நிதி ஒதுக்கீடு 755.83 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்த திட்டமாக இருப்பது அம்மா மினி கிளினிக். இந்த அம்மா மினி கிளினிக் ஏறக்குறைய ஒரு 2016 2020 வரையும் கூட அது 20 வரை கூட நடப்பில் இருந்துச்சு. 20 வரை இருந்தது நடப்பில் இருக்கக்கூடிய விஷயம்தான். அம்மா கிளினிக் அது ஆல்ரெடி இருக்குது. அதை இப்போ புத்தாய்வு செய்து கொஞ்சம் புனராய்வு செய்து கொஞ்சம் புனரமைப்பு பண்ணி, ஓகேவா, இதை அதே திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த இருக்காங்க. இப்போ அம்மா கிளினிக்கில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக 24 ஹவர் ஆக்சஸ், சின்ன கிளினிக், அந்த ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் அந்த கிளினிக் இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன ஏரியாவில் அந்த கிளினிக் இருக்கும். ஸோ உடனே ஒரு மருத்துவ ரீதியான ஒரு தகவல் வேணுமா, மருத்துவ ரீதியான ஒரு இப்போ கம்யூனிகபிள் டிசீஸ் சம்மந்தமாக, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் மாத்திரை வேணுமா, உடனே போய் பக்கத்தில் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் வெகு தூரத்தில் இருந்தாலும் பெரிய சிகிச்சைகளுக்கு பெரிய மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டி வரும். ஓகேவா? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ ஒரு சுகர், ஒரு ப்ரெஷர் மாத்திரை மட்டும் வேணும், எனக்கு லைட்டாக அடிபட்டுருக்கு, லைட்டாக கட்டு மட்டும் போடணும், ஓகேவா, எனக்கு ஒரு சின்ன மனசில் ஒரு சந்தேகம், அதை மட்டும் நான் தீர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம தீர்வு காண்பதற்கு ஏற்படுத்தப்பட்டது அந்த அம்மா மினி கிளினிக். இந்த அம்மா மினி கிளினிக்கு இப்போ திருப்பியும் அது புனராய்வு பெற்று நடைமுறைக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சார் அவர்கள் கூறியிருக்காங்க. அப்படிங்கிறது நம்முடைய 4வது திட்டமாக பார்க்கப்படுது. அதுக்கடுத்து 5வது திட்டம், அது என்ன? கருப்பை வாய் புற்றுநோய். கருப்பை வாய் புற்றுநோய் என்னன்னா பெண்களுக்கு என்னன்னா ஹியூமன் பேப்பிலோனா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, HPV, ஹியூமன் பேப்பிலோனா வைரஸ். இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதான் இது அந்த கருப்பை வாய் புற்றுநோயை உருவாக்கும், ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏறக்குறைய 9 வயசுலேருந்து 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு என்ன போடுறோம் அப்படின்னா HPV வேக்சின் போடுறோம். இந்த அடோலசன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு நல்லா புரிஞ்சுங்க, பெண் குழந்தைகளுக்கு தான் போடுறோம், ஆண்களுக்கு கிடையாது. பெண் குழந்தைகளுக்கு HPV வேக்சின் போடுறோம். இந்த HPV வேக்சின் போடுறோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஃபியூச்சரில் மேரேஜுக்கு அப்புறம் இந்த அது பேப்பிலோனா வைரஸ் தொற்று ஆண்கள் மூலமாக வந்தாலும் கூட அதுக்கு ஆன்டிபாடி அவங்க உடம்புல ஆல்ரெடி சுரந்திருக்கும், அவங்க ஆன்டிபாடி ஆல்ரெடி அவங்க உடம்புல இருக்கும். அதனால் HPV தொற்றுக்கு அவங்க ஆளாக மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு அந்த கர்ப்ப வாய் தொற்று புற்றுநோய் வராது.
ஓகேவா? கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து சின்ன சின்ன அது வராது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இருந்தே நம்ம என்ன செஞ்சுறோம், நம்ம அடோலசன்ஸ் கேர்ள்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், இப்போ இருந்து நம்ம ஹெச்பிவி வேக்சின் கொடுக்குறோம். அப்படி பார்க்கும்போது மத்திய அரசு 2026 பிப்ரவரி 28 அன்று நம்முடைய மாண்புமிகு இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அதன் அடிப்படையில் மத்திய அரசு தமிழகத்துக்கு 6 லட்சம் அளவிலான தடுப்பூசிகளை வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அது பெயர் மாற்றம் பெற்று மகளிர் உரிமை திட்டம் என்ற வகையில் இப்போ செயல்பாட்டில் இருக்கு. அது எப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா 2023 செப்டம்பர் 15 நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பித்தோம். அது தொடங்கிய இடம் காஞ்சிபுரம். ஓகேவா? இப்போ இது வந்து அதுக்கடுத்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் இந்த மாதிரி 2 திட்டம் இருக்குது. இந்த 2 திட்டம் என்ன சொல்ல வருதுன்னா, சார் நீங்கள் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் என்ன பண்ணுங்க, தமிழ் மீடியத்தில் படிங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிங்க. இப்படி படிச்சிருந்தா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். உங்களுக்கு 1000 ரூபா கல்லூரி சேரும்போது என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் வழியில் படிச்சிருக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். இந்த ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா. ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டமும், அதே மாதிரி இந்த புதுமை பெண் திட்டமும் அப்படிங்கிறதாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா, நீர் எழில் பள்ளி திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நீர் எழில் பள்ளி திட்டம் இப்போ பள்ளிகளில் ஜூலை 22ஆம் ஆண்டு 2026 ஜூலை 22, 2026 இது அமலுக்கு வருது. அது என்ன நீர் எழில் பள்ளி பள்ளி திட்டம்னா என்னன்னா, நாம பள்ளிக்கூடங்களில் பயன்படுத்தக்கூடிய நீர்களை வேஸ்ட்டாக வந்து வெளியே விடாமல் அதை வந்து சுத்திகரிப்பு செய்து, ஓகேவா, சுத்திகரிப்பு செய்து, ஓகே, ரீசர்க்குலேஷன் பண்ணி மறுசுழற்சி பண்ணி அதை வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்முடைய அந்த இது போடுறோம் இல்லையா, நம்ம நிலத்தடி நீர் மட்டம் உயரும் வண்ணம் அதை வந்து என்ன செஞ்சிடலாம், ஜல்லிகள் எல்லாம் கொட்டி தண்ணி நேராக வந்து உள்ள நேராக பூமிக்குள்ளே போகிற மாதிரி பண்ணலாம். அப்போ 2 விஷயம், நம்ம தோட்டங்களுக்கு பாய்ச்சி நம்ம அந்த எழில்மிகு தோட்டம் ஒன்று அமைக்கலாம். அப்போ இன்டர் கார்டன், அந்த ஸ்கூலுக்குள்ளே ஒரு கார்டன் அமைக்கலாம். இல்லைன்னா நிலத்தடி நீர் மட்டத்தை வந்து என்ன செஞ்சிடலாம், எலிவேட் பண்ணுறதுக்காக அதை வந்து நிலத்தடி நீர் மட்டம் பெருகும் வண்ணம் அந்த ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஸ்கொயர் மாதிரி பண்ணி அதில் ஜல்லிகள்லாம் வச்சு நீர் நேராக பூமிக்கடியில் இறங்குற மாதிரி பண்ணலாம். ஸோ அப்போ நீர் வந்து வேஸ்ட் ஆகாது. அப்போ நமக்கு கிடைக்கிற நீரை, உபரி நீரை, நமக்கு கிடைக்கிற வேஸ்டான வாட்டரை, நமக்கு பயன்படுத்திய வாட்டரை நமக்கு திருப்பியும் பயன்படுத்தும் வண்ணம் நமக்குள்ளே அமைச்சிக்கிற திட்டம் தான் நீர் எழில் பள்ளி திட்டம் அப்படிங்கிறது. குழந்தைங்க நீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நீர் வந்து ஒரு அத்தியாவசியமான பொருள், ஸோ அதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் நீர் எழில் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஓகேங்களா? அதுக்கடுத்து நான் முதல்வன் திட்டம். அது என்ன நான் முதல்வன் திட்டம்? நான் முதல்வன் திட்டத்தை எப்போ இது பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் என்னென்ன துறையில் மாணவர்கள் சிறந்து விளங்குறாங்க அதற்கு ஏற்றாறு போல் திறன் பயிற்சி, இது வந்து மார்ச் 1ஆம் தேதி 2022 ஆரம்பித்தாங்க. இதன்படி வந்து தமிழ்நாடு அதாவது மேம்பாடு திட்டம், அதாவது அவருடைய மேம்பாடு திட்ட கழகத்தின் கீழ், அதாவது தமிழ்நாடு மேம்பாடு கழகத்தின் கீழ் செயல்படும் இந்த திட்டம் மாணவருடைய தனித்திறமை அவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு, தேவையான திறன்கள் பயிற்சி, மென்திறன் மற்றும் தொழில் வழிகாட்டுதல், யூபிஎஸ்சி எக்ஸாம் போன்ற தேர்வுகளுக்கு அவங்களை வந்து பயிற்சி கொடுப்பது போன்ற அவங்களுக்கு தேவையான, இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் அதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப், மெயின்ஸ் பாஸ் பண்ணால் அதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப், ஸோ அது இப்போ இன்டர்வியூக்கு போனால் அதற்கான அவங்களே ஆயத்தப்படுத்துதல், தயாரி பண்ணுறது, இன்டர்வியூக்கு அவங்களே தயார் செய்கிறது, இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வருது. ஓகேவா? இந்த நான் முதல்வன் திட்டத்தை வந்து மார்ச் 1, 2022 வந்து இது ஆரம்பிக்கப்பட்டாச்சு. ஆனால் இப்போ அந்த நான் முதல்வன் திட்டம் என்ன பெயர் மாற்றம் பெற்றோம்னா திறன் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கு. ரைட்டா? இந்த நீர் எழில் தோட்டம் எப்போ ஆரம்பித்தோம்? ஜூலை 22 ஆண்டு 2026. ஓகேவா? அது மாதிரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கடுத்து முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஒன்று இருக்குது. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம்னா, ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பெண் குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண் குழந்தை இருக்கக்கூடாது, ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கும் பட்சத்தில் அவங்க பேரில் வைப்பு நிதியாக 50 ரூபாய் வைக்கப்படும், 50,000 ரூபாய் வைக்கப்படும். அவங்க 18வது வயதில் அந்த 50,000 வட்டியோடு சேர்த்து அவர்களால் எடுத்துக்கொள்ளப்படும்.
இது ஒரு வகை. இல்லை சார், எங்கள் வீட்டில் ஆண் குழந்தை இல்லை, ஆனால் 2 பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தை தலா 25,000 ரூபாய் வைப்பு நிதியாக வைக்கப்பட்டு அவங்க 18ஆவது வயதில் அதை எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இதை நம்ம இப்போ மட்டும் இல்லை, 1992 இதை ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இது திருப்பி ஆகஸ்ட் 5 இது ஆரம்பிச்சாச்சு. இப்போ திருப்பி இதை அமலுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறதான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். பெண் குழந்தையோடைய முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்துடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து மக்களை தேடி மருத்துவம். அதான சார் மக்களை தேடி மருத்துவம்? அதாவது இப்போ ஒரு மாத்திரை வாங்கணும், ஒரு வயதானவர், ஒரு வயசானவராக இருக்கார், அவருக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ரத்த கொதிப்பு, சுகர் இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குது, அவருக்கு ஏனைய இதர தொற்றுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது நான் கம்யூனிகபிள் சுகராக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், ஓகேவா, வேறு ஏதாவது டிசீஸாக இருக்கலாம். இப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு முதியவராக இருந்தால் அவரால் போய் மாத்திரை வாங்க முடியாது இல்லையா? ஒரு ஊனமுற்றோராக இருந்தால் அவரால் போய் மாத்திரை வாங்க முடியாது, மாத்திரை மருந்து வாங்க முடியாது இல்லையா? இப்போ அவங்களுக்கு வீடுக்கே போய் தேடி மருந்து மாத்திரை கொடுக்கறது, வீட்டுக்கே போய் தேடி சிகிச்சை அளிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த திட்டத்துக்கு பேர் தான் மக்களை தேடி மருத்துவம் சொல்கிறோம். ஓகேவா? இது ஆகஸ்ட் 5, 2021 இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஓகேவா? இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதில் ஒரு பெரிய இது மூலம் சர்க்கரை நோய்கள், ரத்த அழுத்தம், ஓகேவா, சிறுநீரக பாதிப்புகள், ஓகேவா, போன்ற சிகிச்சைகளுக்கு என்ன பண்ணலாம், நமக்கு அந்த வீட்டுக்கே சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த விஷயந்தான் மக்களை தேடி மருத்துவம் சொல்கிறோம். இதில் சுமார் 2.75 கோடி மக்கள் இதில் பயன்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்காக நம்ம ஐநா சபையிட்ட நம்ம என்ன பெற்றிருக்கோம் அப்படின்னா அவார்டும் வாங்கியிருக்கோம். ஓகேவா? இந்த மெடிசன் ஃபீல்டில் இந்த மாதிரி மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு சிறப்பான விஷயத்தை செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2024 வாக்கில் நம்ம ஐநா சபையில் என்ன வாங்கியிருக்கோம், ஒரு அவார்டு வாங்கியிருக்கோம். ஓகேவா? அப்படிங்கிறதும் இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்து தாய்மானவர் திட்டம். தாய்மானவர் திட்டம்னா என்ன அப்படின்னா, இது ரேஷன் பொருள்களை கொண்டு வீட்டுக்கு கொடுக்கறது. அப்படின்னா என்னது, வீடு தேடி 60 வயது உள்ளவங்களுக்கு ஓகேவா, ஊனமுற்றவர்களுக்கு, நீண்ட நாள் நோயாளிகளுக்கு வீடு தேடி அரிசி, ரேஷன் பொருட்களை கொண்டு கொடுக்கறது. அதுக்கு பேர் தான் தாயுமானவர் திட்டம். என்ன திட்டம்? தாயுமானவர் திட்டம் சொல்கிறோம். வீடு தேடி ரேஷன், ஓகேவா, ரேஷன் பொருள்கள் இல்லை ரேஷன் சார்ந்த மற்ற ஏனைய பொருள்கள் வீடு தேடி கொண்டு கொடுக்குற அந்த விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தாயுமானவர் திட்டம் சொல்கிறோம். இது 80 வயசாக இருந்தது, இப்போ 60 வயசு வரைக்கும் தளர்த்த போகிறாங்க. அது மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் தளர்த்த போகிறாங்க, கைம்பெண்களுக்கு தளர்த்த போகிறாங்க, ஊனமுற்றோருக்கு ஆல்ரெடி இருக்குது. ரைட்டா? இவங்களுக்கெல்லாம் அந்த தாய்மானவர் திட்டத்தில் ஒரு செயல்பாட்டுக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து நான் பார்க்க போகிறது சிங்கப்பெண் அதிரடி திட்டம். அது என்ன சிங்கப்பெண் அதிரடி திட்டம்? இது எப்போ அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா ஜூன் 9, 2026 அமலுக்கு வந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்க, இந்த சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னா என்னன்னா, அதாவது நம்ம நாட்டில் பாலியல் தொல்லை, பாலியல் வன்கொடுமை, ஓகேவா, குடும்ப பிரச்சனை, பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள், இவற்றெல்லாம் நம்ம தீர்க்கணும் அப்படின்னா பெண்களுக்கான ஒரு ஃபோர்ஸ் செயல்படும் இல்லையா? ஸோ அதுக்காக தான், அதை மனசில் வச்சு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம் அப்படின்னா அது இதுதான், சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம். ஓகேவா? சிங்கப்பெண் சிறப்பு படை, சிங்கப்பெண் அதிரடி படை, சிங்கப்பெண் சிறப்பு படை, அப்படி எப்படின்னா சொல்லிக்கலாம். இப்போ சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டமானது பெண்களை நோக்கி, பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை நோக்கி உருவாக்கப்பட்ட திட்டம். இது அமலாக்கம் பெற்றது ஜூன் 9, 2026. ஆக நம்ம என்னென்ன திட்டங்களை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு காம்ப்ரிஹென்சிவாக பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்தது பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், 2வது நம்ம பார்த்தது பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம், 3வது பார்த்தது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், 4வது பார்த்தது அம்மா மினி கிளினிக், 5வது நம்ம பார்த்தது கருப்பை வாய் புற்றுநோய்க்கு தடுப்பூசி போடுவது, 6வது நம்ம பார்த்தது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெயர் மாற்றம் பெற்று மகளிர் உரிமை திட்டமாக இது மாறியது. 6வது நாம் பார்க்க இருப்பது 6வது நாம் 6 பார்த்துட்டோம். 7வது நாங்கள் பார்க்க இருப்பது சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், சிங்கப்பெண் சிறப்பு படை அதிரடிப்படை திட்டம். 8வதாக நாம் பார்க்க இருப்பது தாயுமானவர் திட்டம். 9வது நாம் பார்க்க இருப்பது மக்களை தேடி மருத்துவம். 10வதாக நாம் பார்க்க இருப்பது முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இது 1992 நடப்பில் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம திருப்பி அதை ரிவைண்ட் பண்ணுறோம். அம்மா கிளினிக் ஏற்கனவே நடப்பில் இருந்துச்சு, அது இப்போ நம்ம ரிவைண்ட் பண்ணுறோம். மக்களை தேடி மருத்துவம் ஏற்கனவே நடப்பில் இருந்துச்சு, அது இப்போ நம்ம ரிவைண்ட் பண்ணுறோம். ஓகேவா?
காலை உணவு திட்டம் ஏற்கனவே இருந்துச்சு, ஆனால் அது இப்போ ரிவைன் பண்ணுறோம். அப்போ பெயர் மாற்றம் அடையுது. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலை உணவு திட்டமாக முட்டை கொடுக்கலான்னு யோசிக்கிறாங்க. இப்போ அதோடு சேர்ந்து இப்போ வந்து பிரியாணி கூட கொடுக்கலான்னு சொல்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தை சில மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் பேசும்போது பேசுகிறாங்க. பிரியாணி கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாணவர்களுக்கு வந்து ஊட்டச்சத்து மிக்க உணவை கொடுத்தா தான் அவங்க வந்து கல்வியில் வந்து தங்களுடைய முழு கவனத்தை செலுத்த முடியும். அப்போ அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு வராது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு இந்த அரசு, நம்முடைய தமிழக அரசு செயல்பட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ இந்த முக்கியமான இந்த 15 திட்டங்களில் ஏதாவது ஒரு 2 திட்டமாவது உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேள்வியாக வரும். அதனால் இந்த திட்டங்களை தயவு செய்து நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. சரியா? நாளைக்கு இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சி முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இதை விட முக்கியமான நிகழ்ச்சியோட, செய்தியோட உங்களைய நாளைக்கு வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமிநாதன். நன்றி, வணக்கம்.